ஆஸ்திரேலியா மண்ணில் மரண பயத்தை காட்டியிருக்காருங்க நம்ம தமிழன் சாய். ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு, தொட முடியாத ஹிஸ்ட்ரி. இதுவரை வந்துட்டு எந்த ஒரு வேர்ல்டு கிரிக்கெட் பேட்ஸ்மேனும் வந்துட்டு இச்சாதனையை வந்துட்டு தொட்டது இல்லைங்க. தொட முடியாத சாதனையை வந்துட்டு தொட்டிருக்காரு. அண்டு சாய் சுதர்சன் ஸ்டார்க்கோட ஒரே ஓவரில் 6 பந்தில் 6 சிக்ஸர் தெரிவிக்க விட்டாருங்க. ஆல் டைரக்ஷன் வீசினார். இதற்கு காரணம் என்னென்னா, இவர் ஒரு ஓடிஐ மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் மெட்டீரியலாக தான் டீம் பார்க்குறாங்க, இந்திய டீம். ஓகேவா, டீம் இந்தியா. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மனாலையும் T20 ஃபார்மேட்டில் சர்வே பண்ண முடியும், சிக்ஸர் அடிக்கும் எபிலிட்டி இருக்குன்னு ஓவரால் ஒட்டுமொத்த இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு புரிய வச்சது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியா பவுலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரண பயத்தை காட்டியிருக்காருங்க. கஜமுஜான்னு அடிச்சு நுறுக்கிட்டாரு. காட்டடி மாட்டடி இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை நம்ம தமிழன் வெளிப்படுத்தினது. அதாவது ஆஸ்திரேலியா மண்ணில் தமிழன் மண் புழுதி பறந்தது என்றே சொல்லாங்க. ஒரு புலி மாதிரி கங்காரை வேட்டையாடி இருக்காரு என்றே சொல்லலாம் நம்ம தமிழன் சாய். என்ன அட்டிங்கிறீங்க, சிக்ஸர் சில்லுன்னு வீசினாரு. ஏறத்தாழ 17 சிக்ஸர் டெஸ்ட் ஃபார்மேட்டில் வீசியிருக்காருங்க. ஸ்டார்க் இருக்கார் இல்லையா, அவரோட ஒரே ஓவரில் ஈவரக்கம் இல்லாமல் இறங்கி செஞ்சிருக்காருங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. 6 பந்தில் 6 சிக்ஸர் வீசி கிரிக்கெட் உலகையை நடுநடுங்க வச்சிருக்காரு. அதோட ஸ்டார்க்கு போயிட்டாருன்னு வையன், போடா இவனுக்கு பந்து வீச முடியாதா, பயிற்சி இடம் தானே, போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாரு. அந்த அளவுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தியிருக்காருங்க. பவுன்சர் போட்டார், ஷார்ட் பால் போட்டார், குட் லென்த் போட்டார், ஹேக்கர் போட்டார். ஹேக்கரை புல்டாஸாக மாற்றி சிக்ஸர் அடிக்க அந்த ஸ்கூப் வந்து சிக்ஸர் அடித்தாருங்க. 6 பந்தில், அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை எந்த பேட்ஸ்மேனும் 6 பால் அண்ட் 6 சிக்ஸரை கன்வெர்ட் பண்ணது இல்லைங்க. முதன் முறையாக நம்ம சாய் வந்துட்டு இச்சாதனையை வந்துட்டு தொட்டிருக்காரு. அண்டு என்னாலையும் T20 ஃபார்மேட்டில் சர்வே பண்ண முடியும்டா, என்ன மறக்காதீங்கடான்னு அந்த பேட்டை சதம் அடித்து உயர்த்தினார் பாருங்க. அதெல்லாம் ஒரு வேற லெவல் கூஸ்பம் என்றே சொல்லலாம். அந்த தமிழனுக்கு உண்டான கெத்தோட அந்த பேட்டை தூக்குனாருங்க. 38 பந்தில் சதம் அடிச்சிருக்காரு டெஸ்ட் ஃபார்மேட்டில். இதுவரை டெஸ்ட் ஃபார்மேட்டில் எந்த ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேனும் 38 பந்தில் குயிக்காக சதம் அடித்தது இல்லைங்க. இவர் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காரு, தெரிவிக்க விட்டுருக்காரு, பிரித்து எடுத்திருக்காரு என்றே சொல்லாங்க. ஒரு வீடியோ கேம் விளாண்ட மாதிரி தான் இருந்தது. வீடியோ கேமில் மிஷின் விளையாடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு ரோபோட் மாதிரி சாய் சுதர்சன் விளாண்டுருக்காருங்க. ஒரு வெறித்தனமாக இறங்கியிருக்காருன்னு வைங்களேன். ஏதாவது வந்துட்டு நம்ம சாதனை செஞ்சாதான் நம்மளை T20 ஃபார்மேட்டில் கொண்டு வருவாங்க. ஏன்னா அவர் இந்த 3வது டே முடிஞ்ச பிறகு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அடுத்து வரப்போகிற T20 வேர்ல்டு கப் இந்திய டீம் பிளேயிங் லெவலில் நான் இருக்கணும், அதுதான் என்னோட இலக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்தியா ஆஸ்திரேலியா 5 டெஸ்ட் வந்துட்டு பிஜிடி தொடருங்க. பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் நவம்பர் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்குண்டான பயிற்சி ஆட்டம் போய்கிட்டு இருக்குங்க. 2 நாள் பயிற்சி ஆட்டம் நடந்தது. அந்த வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலைன்னா மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். அடுத்து இன்னைக்கு 3வது நாள். ஓகேவா, அதாவது முதல் டேல இந்தியா 600க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் டே வந்துட்டு ஆஸ்திரேலியாவை 201 ரனில் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. அஸ்வின் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருந்தாருங்க. ஃபாலோவன் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலைன்னு வைங்களேன். இந்திய பேட்ஸ்மேன்களே செகண்ட் பேட் பண்ணி இப்படி ஒரு இன்னிங்ஸை வெளிப்படுத்தினா வெளியவே போயிட்டாங்க என்றே சொல்லாங்க. வெளியேனா ஆயே போயிட்டாங்க. அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அலற விட்டுருக்காரு சாய் சுதர்சன். அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 2 தொட முடியாத சாதனையை தொட்டிருக்காருங்க. 38 பந்தில் சதம் அண்ட் 6 பந்தில் 6 சிக்ஸர் வீசியிருக்காரு. அதுவும் யாரோட ஓவரில், ஸ்டார்க்கோட ஓவரில். யாரா இந்த பையன், அட நான் தான் இந்த பையனு தமிழன் வந்துட்டு தட்டி தூக்கியிருக்காரு. ஆஸ்திரேலியா மண்ணில் தமிழன் கொடியை நாட்டியிருக்காரு என்றே சொல்லாங்க. ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு கூஸ்பம் மூமெண்ட் என்றே சொல்லலாம். யாரா சாமி இந்த பையன் அப்படின்னு ஸ்டார்க்கோட மைண்ட் செட் இருந்ததுங்க. ஒரு மறக்க முடியாத இன்னிங்ஸை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் நவம்பர் 22ஆம் தேதி பெர்த்தில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதுறாங்க முதல் டெஸ்ட். டெஃபினட்டாக பிளேயிங் லெவலில் இவர் விளையாடுவார் என்றும் கேப்டன், அதாவது நியூ கேப்டன் பும்ராவே ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். பட் நம்ம தமிழனுக்கு முதல் டெஸ்ட்டே வாய்ப்பு கிடைக்க போதுங்க. பயிற்சி ஆட்டம் கிடைச்ச ஒரே வாய்ப்பில் மொத்த ஆஸ்திரேலியா டீமை பேட்டால் இழுத்திருக்காரு, அதாவது சாட்டை மாதிரி இழுத்திருக்காரு அண்டு தடத்தை பதிச்சிருக்காரு என்றே சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, ஓவரால் 5 டெஸ்ட்டில் இந்தியா 4 வின் பண்ணால் தான் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும். அதற்கு ஒரு உந்து சக்தியாக நம்ம தமிழன் சாய் சுதர்சன் இருப்பாரா? உங்களோட கருத்தை டேக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.